அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள். வெகுளாமை 31வது அதிகாரத்திலிருந்து பேச போறோம். சினம் இருக்கு பாத்தீங்களா, அது மனுஷனை என்னெல்லாம் செய்யும். அதாவது சினம் என்பது ஒரு நெருப்பு மாதிரின்னு சொல்றாரு வள்ளுவர். நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பு என்ன பண்ணும்னா, நீ இன்பம் என்னும் தெப்பத்தை மகிழ்ச்சியை அனுபவிக்கணும்னா அதை அழிக்காம போகாது. அந்த மகிழ்ச்சியை அழிக்காம போகாது, அழிச்சேடும். என்ன அழிக்கும் அப்படின்னா, சினம் என்னும் நெருப்பால் அழிக்கும். அத வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றாருன்னு கொஞ்சம் பாருங்களேன். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். இந்த சினம் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா, எதுக்கு நமக்கு கோபம் வரணும், எதுக்கு நமக்கு கோபம் எந்த இடத்துல வரக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க நமக்கு அறிவு இருக்கு இல்லையா. அதனால சினம் என்பது ஒரு அழிக்கக்கூடிய நெருப்பு. அந்த நேரத்துல யாரையுமே நாம எந்த சொற்களாலையும் பேசக்கூடாது, தீய சொற்களால. அது அந்த இடத்துல இருக்கிற மனித நேயம் என்னும் இனம் இருக்கு பாத்தீங்களா, மனிதனுக்கு, அது எல்லாத்தையுமே அழிச்சிடும். நம்ம மகிழ்ச்சியையும் கெடுத்துரும். யாரை என்ன சொல்லி நெருப்பால் சுடுகின்றோமோ அந்த சினம் என்னும் நெருப்பு நம் மகிழ்ச்சியையும் சேர்ந்து அழிக்கும்னு வெகுளாமையில ரொம்ப அழகா சொல்றாரு. அதனால நீங்க கோபப்படாம இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதற்கு அவசியமோ அந்த இடத்தில் நாம் கோபப்படாமல் இருந்தால் அந்த நிகழ வேண்டியது நம்மை நோக்கி நன்மையாகவே முடியும் என்பதற்கு இன்றைக்கு சமுதாயத்துல நிறைய சான்றுகள் இருக்கு. கோபத்தால என்ன செய்யறோமோ அது கடைசியில கேடாய் முடிகிறது என்பது நம்ம சமுதாயத்தில் நிறைய பார்த்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளே, அனைவரும் சினம் என்னும் வெகுளாமையை கடைபிடிப்போம். நன்றி.